அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. முபஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி சிராஜன் முனீரா. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. قد نرى تقلب في السماء فلنولينك قبلة ترضاها فولي وجهك شطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم شطره وإن الذين أوتوا الكتاب ليعلمون أنه الحق من ربهم وما الله بغافل عما يعملون. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال نبينا صلى الله عليه وسلم شعبان شهري ورمضان شهر أمتي. صدق الله. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபௌ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய மாதம் ரஜபுடைய மாதம் முடிந்து ஷாபானுடைய மாதம் முதல் பிறை முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஜபிலே பரக்கத்தையும் ஷாபானிலே பரக்கத்தையும் ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இன்னும் வரவிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலித்து தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய கிருபையால் பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. ரஜபுடைய மாதம் பரக்கத்தான மாதம், புண்ணியமான மாதம், கண்ணியமான மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபை கண்ணியப்படுத்தினார்கள் அல்லவா? இந்த கண்ணியமான மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது. இரண்டாவது ஷாபானுடைய மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். அதுவும் இன்னும் ஒரு மாத காலங்கள் இருக்கிறது. அதற்கு பின்னால் பரக்கத்து பொருந்திய, ரஹமத்து பொருந்திய, மக்ஃபிரத்துகள் பொருந்திய, நரக நெருப்பு விடுதலை பொருந்திய ரமலான் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானை பெற்றுக்கொள்வதற்கு வயதிலேயும் உடலிலேயும் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வருடங்கள் ரஜபுடைய மாதத்தை நாம் கடந்து சென்றோம், ஷாபானுடைய மாதத்தையும் நாம் கடந்து சென்றோம், ரமலான் மாதங்களையும் கடந்து சென்றோம். பொதுவாகவே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சஹாபாக்களுடைய அவர்களின் வழமைகள் பழக்கங்கள் என்னவென்று சொன்னால், ரமலான் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்னாலே ரமலானை வரவேற்பார்கள். ரமலான் முடிந்ததற்கு பின்னால் 6 மாத காலங்கள் ரமலானிலே செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். இது சஹாபா பெருமக்களின் அற்புதமான பழமைகள், வளமைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குத்தான் ரமலான் வருவதற்கு 2 மாதத்திற்கு முன்னாலே ரமலானை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துஆவை கேட்கும்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே வரும் ரமலானை நாம் பெற வேண்டும் என்பதாக கேட்க சொன்னார்கள்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நோன்பு நோற்றும் நல்ல பல கடந்த வருடங்களிலே நல்ல பல அமல்களை நாம் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே ரமலான் மாதங்களை நாம் கழித்தோம். கண்ணியமானவர்களே, நம்மிடத்திலே என்ன மாற்றங்கள் வந்தது என்பதை கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நாட்கள் இது. கடந்த வருடத்தின் செய்த நன்மைகள் பாவங்கள், கடந்த வருடங்களிலே நாம் செய்த நன்மைகளையும் பாவங்களையும் நினைத்து பார்க்கக்கூடிய மாதம்தான் ஷாபானுடைய மாதம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் கடந்த வருடத்திலே ரமலான் மாதத்திற்கு முன்னால் ரஜபுடைய மாதங்களிலே ஷாபானுடைய மாதங்களிலே நாம் செய்த அமல்களை பற்றி கொஞ்சம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்ற சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கடந்த வருடங்களிலே அல்லாஹ் நமக்கு நோன்பு போன்ற அமல்களை, பல்வேறு அமல்களை செய்ய கிருபை செய்தார். அதே போன்று இந்த வருடமும் அல்லாஹ் நம் மீது கிருபை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்தை நாம் துவக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அருள் புரிய வேண்டிய, அருளை தேடி அல்லாஹ்விடத்திலே வேண்டக்கூடிய மாதங்கள், நாட்கள் தான் இந்த ஷாபானுடைய மாதம் என்று சொன்னார்கள். ஹாஃபில் இப்னு ஹஜர் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், புனிதப்படுத்தப்பட்ட ரஜபுடைய மாதம் அது சென்று ஷாபானுடைய மாதம் அதிலே தண்ணீரை இறைத்து ரமலான் மாதத்திலே அறுவடை செய்யக்கூடிய மாதங்கள் என்பதாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். ஷாபான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் என்ற பெயருக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள். கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ், ஷாபான் என்ற அந்த வார்த்தையிலே 5 எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 5 எழுத்துக்களுக்கும் 5 விஷயங்களை சொல்லுவார்கள். ஷாபானிலே முதல் எழுத்து ஷீன், சிறப்பு என்பதாக சொல்லுவார்கள். சிறப்பு என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலான் மாதத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதம் மிக சிறப்பிற்குரிய மாதம். அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே அழகாக சொல்லுவார்கள், அந்த ஷீனின் மூலமாக ஷரஃப், நமக்கு சிறப்பு கிடைக்கிறது ஷாபான் மாதத்திலே. இரண்டாவதாக ஐன் என்ற எழுத்தின் மூலமாக உயர்வு கிடைக்கிறது என்பதாக சொல்வார்கள். மூன்றாவது பே என்ற எழுத்து, அதனால் நமக்கு பிர்ரு கிடைக்கிறது, நன்மைகள் அதிகப்படுத்தப்படுகிறது. நான்காவதாக அலிஃப் என்பதால் எழுத்து இருக்கிறது, உல்ஃபத், பற்றுதல், இணைகள், இவைகளெல்லாம் இந்த மாதத்திலே நிறைய கிடைக்கிறது. கடைசியாக நூனின் மூலமாக அல்லாஹுவின் ஒளி கிடைக்கிறது என்று சொன்னார்கள். இந்த 5 தன்மைகள் ஷாபானுடைய மாதத்தில் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு சிறப்புடைய நாட்கள் ஷாபானுடைய நாட்கள், உயர்வை தேடி தரக்கூடிய நாட்கள் ஷாபானுடைய நாட்கள், நற்செயல்கள் செய்வதற்கு மிக உகந்த நாட்கள் ஷாபானுடைய நாட்கள், பற்றுதல்களும் நல்லவர்களும் தீயவர்களும் அவர்களுக்கு மத்தியிலே குற்றங்களை மன்னிக்கக்கூடியவர்களும் ஏழைகளும் உறவுகளையும் போஷிக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த ஷாபானுடைய மாதம் என்று சொன்னார்கள். இவைகளெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவின் நூர் என்று சொல்லக்கூடிய ரஹமத்துகளும் மகஃபிரத்துகளும் இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஷாபான் மாதத்தில் மிகுந்த சிறப்புகள், உயர்ந்த அந்தஸ்துகள், நற்செயல்களின் பற்றுதல்கள், அமல்களின் தேக்கங்கள், அமல்களின் தேட்டங்கள், ஒளிமிகுந்த வாழ்க்கைகள், ஈருலகத்திலேயும் நன்மை பயக்கக்கூடிய வாழ்க்கைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷாபானுடைய மாதத்திலே நன்மையின் கதவுகள் திறக்கப்படுகிறது, அருள் வளங்கள் பொழிந்து கிடைக்கப்படுகிறது, பரிகாரங்கள் எல்லாம், பாவத்தின் பரிகாரங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. மார்க்க அறிஞர்கள் கூறுவார்கள், இவைகளெல்லாம் அல்லாஹ்வினுடைய ரஹமத்துக்களும் மக்ஃபிரத்துக்களும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுகின்ற நேரத்திலே பாவங்களுக்கு பரிகாரங்களும் இந்த மாதத்தில் கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். இன்னும் அறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள், ரஜபுடைய மாதம்
விதை விதைக்கக்கூடிய மாதம், ரஜபுடைய மாதம் விதை விதைக்கக்கூடிய மாதம், ஷாபானுடைய மாதம் தண்ணீர் பாய்த்தக்கூடிய மாதம், ரமலான் மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள். எனவேதான் எவர் ரஜபுடைய மாதத்திலே இபாதத்துக்கள் என்ற விதையை விதைக்குகிறார்களோ அல்லது இபாதத் என்ற விதையை விதைக்கவில்லையோ, ஷாபான் என்ற மாதத்திலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு தண்ணீரை புகட்டவில்லையோ, தங்கள் தண்ணீர் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே தங்களை நினைத்து தங்களுடைய பாவங்களை நினைத்து கண்களில் வருகின்ற கண்ணீரை தண்ணீராக பாய்ச்சவில்லையோ, அவர்கள் ரமலானில் எந்த மகசூலை பெறுவார்கள் என்பதை அறிஞர்கள் நமக்கு சொல்லுவார்கள். ரஜபுடைய மாதம் தான் உடலை சுத்தப்படுத்தக்கூடிய மாதம் என்று சொன்னார்கள். ஷாபானுடைய மாதம் இருக்கிறது அல்லவா, அது உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மாதம். ரமலானுடைய மாதம் இருக்கிறது அல்லவா, அது ரூஹை சுத்தப்படுத்தக்கூடிய மாதம் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உடலை கொடுத்திருக்கிறான், உயிரை கொடுத்திருக்கிறான், உள்ளத்தை கொடுத்திருக்கிறான், ரூஹை கொடுத்திருக்கிறான். இவைகளை எல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டிய கொடுக்கப்பட்டவைகள் தான் ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம், ரமலானுடைய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லுவார்கள். ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்று சொல்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் மாதம் என் உம்மத்துகளின் மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதர்களுக்கும் அந்த மாதங்களுக்கும், மனிதருடைய உள்ளங்களுக்கும், மனிதருடைய உயிருக்கும், மனிதனுடைய அனைத்து செயல்களுக்கும் ஒப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அரபிய மாதங்களை நமக்கு கொடுத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியமான விஷயங்கள். இந்த பாக்கியமான மாதங்களிலே ரஜபுடைய மாதம் நம்மை விட்டு போகிவிட்டது. ஷாபானுடைய மாதம் ஆரம்பிக்க முதல் நாள் இன்றையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கடப்பாடிலே நாம் இருக்குகிறோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திற்கு அடுத்து அதிகமான நோன்புகளை வைத்த மாதம் ஷாபானுடைய மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக மாதங்கள், அதிக நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதாக ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது. ஷாபான் மாதம் பிறந்து விட்டால் சங்கை மிக்க சஹாபாக்கள் குர்ஆனை ஓதுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள், அதிகமாக நோன்பு வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஓதை மட்டுமல்ல, அவர்கள் அமல் செய்வதிலேயும் மிகவும் அவசரப்படுவார்கள். ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் அது மட்டுமல்ல, தங்களுடைய பொருளாதாரங்களில் இருந்து அவர்கள் ஏழை எளியவர்களுக்காக வேண்டி தான தர்மங்களை செய்வதற்கு ஷாபான் மாதத்திலேயே தயாராகி விடுவார்கள் என்று சஹாபாக்களின் வரலாறுகளிலே பொதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், ஷாபான் மாதம் வந்துவிட்டாலே அந்த வருடத்தில் வாங்கிய கடன்களை எல்லாம் அடைத்து விடுவார்களாம். ஷாபான் மாதத்திலே கடனை எல்லாம் அடைத்து விடக்கூடிய ஒரு பழமை, ஒரு தன்மைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் இருந்தது. பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மரணிக்கின்ற நேரத்திலே கடன் இல்லாமல் மரணிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகுவதற்கு முன்னால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள், நான் ஏதாவது உங்களுக்கு தர வேண்டியது இருக்கிறதா, அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அது பணமாக இருந்தாலும் சரி, அது அடியாக இருந்தாலும் சரி, அது திட்டுதலாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, இவைகளையெல்லாம் மன்னிக்க வேண்டிய கடப்பாடிலே இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் கடன் இல்லாமல் மரணிக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பாவங்களை விட்டும் களைய வேண்டியதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், சஹாபா பெருமக்களிலே சில ஜனாசாக்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற நேரத்திலே பெருமானார் முதல் கேள்வியே கேட்பார்கள், இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கப்பட்ட உடனே முதல் கேள்வி கேட்பார்கள், இந்த ஜனாசாவின் மீது கடன் கடமையாக இருக்கிறதா என்று கேட்பார்கள். கடன் இருந்தால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழ வைக்க மாட்டார்கள். சஹாபாக்களை நீங்கள் யாராவது தொழுக வையுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி இல்லை, பெருமானார் அடுத்த கேள்வி கேட்பார்கள். ஜனாசாவில் இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கு வேறு யாராவது பொறுப்பாளிகள் இருக்கிறார்களா என்று கேட்பார்கள். அல்லது மௌத்தா போன ஜனாசாவினுடைய பொருளாதாரங்கள் ஏதாவது கடன் அடைப்பதற்குண்டான பொருளாதாரங்கள் இருக்கிறதா, இந்த கடனை நிறைவேற்றி விட்டு வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திலே இஸ்லாமியர்கள் பாவம் இல்லாமல் அவர்கள் மரணிக்க வேண்டும் என்பதை மிக முக்கியமாக பெருமானார் வழிகாட்டினார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை மீத இந்த மாதத்திலே சஹாபாக்களின் பழக்கம் என்னவென்று சொன்னால், தாங்கள் வாங்கிய வருடத்திலே வாங்கிய கடன்கள் அல்லது அவர்கள் கடன் பட்ட விஷயங்களை ஷாபான் மாதத்திலேயே கடனை முடித்து விடுவார்கள் என்பதாக வரலாறு சொல்லும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களிடத்திலே இருக்கின்ற கடனை அடைத்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, சஹாபாக்களிடத்தில் இன்னொரு வளமையும் இருக்கிறது. வரவேண்டிய கடனையும் கேட்டு வாங்கி விடுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஷாபான் மாதம் வந்துவிட்டால் இந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி ரமலான் வருவதற்கு முன்னால் ரமலானுக்கு தயாராக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஓய்வுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டிய ரமலான் வருவதற்கு முன்னால் 2 மாதங்களுக்கு முன்னாலே அவர்கள் உலக விஷயங்களில் இருந்து ஓய்வு பெற்று விடுவார்கள். உலக விஷயங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக மாட்டார்கள். ரமலான் வந்து விட்டது என்பதற்காக வேண்டி ரஜப் ஆரம்பித்து விட்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களிலே மிக முக்கியத்தை காட்டுவார்கள். அதே போன்று ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதிலே மிக முக்கியத்துவம் காட்டுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே ஆரோக்கியமாக அதிகமான அமல்களை இரவும் பகலும் நின்று வணங்கக்கூடிய ஒரு நேரம் இருப்பதின் காரணமாக 2 மாதங்களுக்கு முன்னாலேயே ரமலானுக்கு தயாரிப்பாகி விடுவார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைகளிலே, வரலாறுகளிலே, ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை ஆரோக்கியமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது மிக விஷயமாக நம் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தாக்க ஷஜரு ஷாபான் யக்ஃபதுன் நாஸ். ஒரு மாதம் இருக்கிறது, ஷாபானுடைய மாதம். அந்த மாதத்திலே என்னுடைய உம்மத்துமார்கள் மிகவும் பொடுபோக்காக இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஷாபான் மாதம் வந்துவிட்டால் இந்த சமூகம் பொடுபோக்கோடு இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தை புறக்கணிக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணிக்கக்கூடிய மாதம் என்பதாகவே சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷாபான் மாதத்தை இந்த சமூகம் மறந்துவிடும். முன்னால் இருக்கக்கூடிய ரஜபும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரமலானுக்கும் இடையிலே வரக்கூடிய ஷாபான் மாதத்தை அவர்கள் பொடுபோக்காக விட்டு விடுவார்கள். அது மிக முக்கியமான மாதம் என்பதை அவர்கள் நினைத்துக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஷாபானிலே அதிக நோன்பு வைப்பார்கள். ஒரு சஹாபி பெருமானார் இடத்திலே வந்து கேட்பார்கள், நாயகமே, ரமலானிலே நோன்பு வைப்பது போன்று அதிகமான நோன்புகளை நீங்கள் ஷாபானிலே ஏன் வைக்குகிறீர்கள், அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, ரமலானிலே நோன்பு தொடர்ந்து வைப்பது போன்று ஷாபான் மாதத்திலேயும் நீங்கள் மற்ற மாதங்களை விட 12 மாதங்களை விட ஷாபான் மாதத்திலே அதிக நோன்புகளை நீங்கள் நோற்பதற்கு என்ன காரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதத்திலே மனிதர்கள், மூமின்கள் மிகவும் பொடுபோக்காக இருப்பார்கள், கஃப்லத்திலே மறதியாக இருப்பார்கள் என்பதை நினைவூட்டுவதற்காக வேண்டித்தான் நான் இப்படி சொல்லுகிறேன் என்பதாக பெருமானார் ரமலான் மாதத்தை போன்றே ஷாபானுடைய மாதத்திலும் நான் நோன்பு வைக்குகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவங்களும் நன்மைகளும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது.
மனிதனின் பாவங்களும் நன்மைகளும், மனிதனுடைய பாவங்களும் நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுகிறது. அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய பாவங்களும் நன்மைகளும் ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படுகிறது. அடுத்தும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனுடைய பாவங்களும் நன்மைகளும் வருடத்திற்கு ஒரு முறை உயர்த்தப்படுகிறது. இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய நாட்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளில் தினந்தோறும் உயர்த்தப்படக்கூடிய நேரங்கள் எப்பொழுது என்று சொன்னால், சுபஹ் தொழுகைக்கு பின்னாலும் அசர் தொழுகைக்கு பின்னாலும் ஒரு மனிதனுடைய நன்மைகளும் பாவங்களும் உயர்த்தப்படுகிறது. அவர்கள் என்ன நன்மைகள் செய்து கொண்டிருந்தார்கள், மலக்குகள் அவர்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு கிளம்புகின்ற நேரங்கள் சுபஹுக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாலும். அல்லாஹுவை சந்திக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் கேட்பான், என் அடியானை நீ எப்படி விட்டு வந்தாய்? அவன் உன்னை தியானம் செய்து கொண்டிருந்தான், உன்னை தொழுது கொண்டிருந்தான். சுபுகுக்கு பின்னால் சுபுகு தொழுது விட்டு உன்னை நினைத்து கொண்டிருந்தான், திக்ரு செய்து கொண்டிருந்தான் என்ற வார்த்தையை அவர் சொல்லுவார்கள். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அசருக்கு பின்னால் உள்ள மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களையும் நன்மைகளையும் ஒப்பிப்பார்கள். அப்போது ஒப்பிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் கேட்பான், என் அடியானை எப்படி விட்டு வந்தாய்? அவன் நன்மை செய்து கொண்டிருந்தான், தொழுது கொண்டிருந்தான், உன்னை திக்ரு செய்து கொண்டிருந்தான், திலாவத்திலே இருந்து கொண்டிருந்தான் என்றெல்லாம் நன்மைகளை கொண்டு பதியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாலும் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்கள் திக்ரு செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். காலை மாலையிலே நீங்கள் இறைவனை தியானம் செய்யுங்கள். அந்த நேரங்கள் தான் உங்களுடைய பாவங்களும் நன்மைகளும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படக்கூடிய நேரங்கள். இது தினந்தோறும் நடக்கின்றது. வாரத்தில் 2 நாட்கள் நடக்கிறது. வாரத்திலே 2 நாட்கள் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் நன்மைகளும் உயர்த்தப்படுகிறது. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் நன்மைகளும் உயர்த்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் வாரத்திலே 2 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். திங்கட்கிழமையும் நோன்பு வைப்பார்கள், வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, வாரத்திலே 2 நோன்புகள் வைக்கிறீர்களே, திங்கள் என்றும் வியாழன் என்றும் வைக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற நேரத்திலே, வாரத்தின் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற நாட்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்று சொன்னார்கள். அந்த நாட்களிலே அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும் அல்லவா? நான் அல்லாஹ்விடத்திலே என் அமல்கள் ஒப்படைக்கப்படுகின்ற நேரத்திலே நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஆசிக்கிறேன் என்று சொன்னார்கள். இதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வருடத்தில் ஒரு முறை நம்முடைய பாவங்களும் நன்மைகளும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. ஷாபானுடைய மாதத்திலே ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் நன்மைகளும், 11 மாதங்கள் செய்த பாவங்களும் 11 மாதங்கள் செய்த நன்மைகளும், கடந்த வருடம் ரமலானிலே செய்த நன்மைகளும் இந்த ஷாபானில் தான் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முழு கணக்கையும், ஒரு வருடத்தினுடைய முழு கணக்கு அனைத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஷாபானுடைய மாதத்திலே பெற்றுக்கொள்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அந்த நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே என்னுடைய அமல்கள் கொண்டு போய் ஒப்படைக்கப்படுகின்ற நேரத்திலே நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் ஷாபானுடைய மாதத்தில் நான் அதிகம் நோன்பு வைக்கிறேன் என்ற காரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் இந்த உம்மத்துமார்கள் இந்த விஷயத்திலே கஃப்லத்தாக இருப்பார்கள், மறதியாக இருப்பார்கள், பொடுபோக்காக இருப்பார்கள். ஷாபான் மாதம் வந்து விட்டாலே ரொம்ப பொடுபோக்காக இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கொண்டு சுட்டி காட்டினார்கள். கஃப்லத் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், இக்தரப லின்னாஸ் ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் மூரிதூன் என்று சொல்லுவான். மனித சமுதாயம் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மறுமை நாளை மறந்து வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறான். கஃப்லத் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். வஹும் ஃபீ கஃப்லத்தின் மூரிதூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய மறுமை நாளை பற்றி, மறுமையின் அமளி துமளிகளை பற்றி, மறுமையிலே நமக்கு விசாரிக்கப்படுகின்ற விசாரணைகளை பற்றி, மறுமையிலே நாம் நிற்கப்படக்கூடிய அந்த நிலைகளை பற்றி, இவைகளை எல்லாம் அவன் வெறுத்து கொண்டிருக்கிறான், மறந்து கொண்டிருக்கிறான், கஃப்லத்தில் இருக்கிறான், அவன் பொடுபோக்காக இருக்கிறான் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே மறுமையை நினைத்து அவன் கஃப்லத்தாக இருக்கிறான் என்ற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்திலே இந்த உம்மத்துமார்கள் கஃப்லத்தில் இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்கள் அல்லாஹுவின் கடமைகளை மேலும் எல்லா கடமைகளையும் சரியாக செய்ய வேண்டியதை அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தான் ஷாபானுடைய மாதம். இந்த அடியான் என்னுடைய அமல்களை சரியாக நிறைவேற்றி விட்டானா இல்லையா, இந்த வருடத்தினுடைய அமல்கள் எல்லாம் சரியாக பூர்த்தி செய்து விட்டானா இல்லையா என்பதை சரிபார்க்கக்கூடிய நாட்கள் தான் இந்த ஷாபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியப்படுத்தி கூறியுள்ளார்கள், இந்த மாதத்திலே நீங்கள் அதிகம் நோன்பு பிடியுங்கள் என்று சொல்வார்கள். ஷாபான் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள், அதிகம் நோன்பு வைப்பார்கள். அது மட்டுமல்ல, நமக்கு முன்னால் சென்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் 3 விஷயங்களை ஷாபான் மாதத்திலே மிக முக்கியமாக செய்வார்கள். ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் மிக முக்கியமாக 3 விஷயங்களை செய்வார்கள். அவர்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் கணக்கு போட்டு ஜக்காத்தை எடுத்து விடுவார்கள். ஷாபான் மாதம் வந்து விட்டாலே பொருளாதாரத்தினுடைய கணக்கு வழக்குகளை எடுப்பார்கள் சஹாபாக்கள். கணக்கு வழக்குகளை கணக்கு போட்டுத்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அவர்கள் கணக்கு வழக்குகளை எடுத்து அதை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும், 2.5%, இதை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய உரிய கடமைகளை, ஜக்காத்துகளை அவர்கள் சரியாக கணக்கு போட்டு எடுப்பது சஹாபாக்களின் வளமையான பழக்கங்களாக இருந்தது. இரண்டாவதாக, ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் திருக்குர்ஆனை கையிலே எடுத்து விடுவார்கள், குர்ஆனை எடுத்து விடுவார்கள். குர்ஆனை எடுத்துவது மட்டுமல்ல, அவர்கள் குர்ஆனை அதிகம் ஓதுவதும் குர்ஆனோடு அதிகம் தொடர்பு கொள்வதும் சஹாபா பெருமக்களிலே மிக முக்கியமான கடமையாக இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜக்காத்து கொடுப்பதால் அல்லாஹ் பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்கிறான். ஜக்காத்து கொடுப்பதால் பொருளாதாரம் குறைந்து போவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்து கொடுப்பதினால் நிறைய நன்மைகளை சொல்லுகிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜக்காத்து கொடுப்பதால் மழை பெய்கிறது, ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் மழை தடைபெறுகிறது, பஞ்சங்கள் ஏற்படுகிறது, சுனாமிகள் வருகிறது, பூகம்பம் வருகிறது. ஜக்காத்தை தடை செய்தால், ஜக்காத்தை கொடுக்காமல் பல வருடங்கள் கடமையாக வைத்திருந்தால் வறுமைகள் வரும், நோய் வரும், இந்த ஜக்காத்தினுடைய பணம் வேறொரு வழியாக செலவாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். குர்ஆனை ஓதுவதினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தான வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையை தருவான் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக, ஷாபானுடைய மாதத்திலே அதிக நோன்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைப்பார்கள். வருடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலேயும் ஷாபானிலேயும் தான் அதிக நோன்புகளை வைப்பார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நோன்புகளை அதிகமாக வைக்கக்கூடிய மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய, அல்லாஹ்விற்கு பிரியமான, அல்லாஹ்விடத்திலே கணக்குகள் முடிக்கப்படக்கூடிய நாட்களாக இருப்பதுதான் ஷாபானுடைய மாதம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு கடமையானது. நோன்பு கடமையானதே ஷாபானுடைய மாதத்திலே தான் கடமையானது. இந்த ரமலானுடைய நோன்பு ஷாபானுடைய மாதத்தில் கடமையானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷாபானுடைய மாதத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பிறந்தார்கள். ஷாபானுடைய மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா என்ற பெண்மணியை திருமணம் முடித்தார்கள். ஷாபானுடைய மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை குழந்தை உம்மு குல்சூம் அவர்கள் இறந்து போனார்கள். இவைகளெல்லாம் நினைவு கூறக்கூடிய நிலை நாம் அவசியத்திலே இருக்கிறோம். இந்த ஷாபானுடைய மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த மாதம், இந்த மாதத்திலே அதிகம் நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்லாமல், அதிகமாக குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுங்கள், அதிகமாக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்துகளை பிரித்தெடுத்து ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் சரியான முறையிலே ஜக்காத்தின் கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் இன்னும் 1 மாதத்தில் வரப்போகிறது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபில் பரக்கத்தை கேட்க சொன்னார்கள், ஷாபானிலே பரக்கத்தை கேட்க சொன்னார்கள்.
ரமலானை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக அதை கேட்க சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஜபிலே பரக்கத்தையும் ஷபானிலே பரக்கத்தையும் ரமலானை ஆரோக்கியமாக பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் ஆண் பெண் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உமராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிமாக இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண் இரு சாரார்களின் குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாகுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.